இதுக்குள்ள இருந்து பூராவே வெளியே வந்துட்டீங்களா? 100%. இன்னும் வரல மேடம். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், இன்னும் வரல மேடம். இன்னும் மெமரியில அவளுடைய ஞாபகம், அவளுடைய குரல், அந்த குரல் பிடிச்சிருக்கான். குரல் பிடிச்சிருக்கான். அந்த அளவுக்கு மயக்கி பேசியிருக்கா. மயக்கி என்னப்பா நான் ஊரு டூர் வந்து நாங்க தனியா இத்தனை வருஷமா கவர்மெண்ட் தான் நான் தனியா இருந்தேங்க. மயக்கி சாப்பிட்டீங்களா? உன்னை விட்டு வரேன்னு சொல்லியிருக்கா என் புருஷன் கூட, தெரியுமா? வந்துடுறேன்னு. ஏற்கனவே கல்யாணம் ஆச்சுக்கா. நான் சரி பாவப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். சரி நம்மளுக்குள்ள என்ன பண்றது இது பண்ணா அசால்ட்டா இருந்து நான் பண்ணிட்டு வந்தேங்க. கல்யாணம் பண்ணி விட்டுட்டாங்க. விட்டுட்டு வந்தா நான் போய் சரி கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். தாலி கட்டு அன்னைக்கே விட்டுட்டு போயிட்டாங்க. நான் பாவம் பார்த்து கல்யாணம் பண்ணேங்க. இனிமே எனக்கு யாருன்னா பொண்ணு தருவாங்களா? நான் ஒரு நல்லது கெட்டது பார்க்க முடியுமா? எனக்கு என்ன எதுன்னு என்ன ஒரு பையன், சின்ன பையன் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியாம அவ தப்பு பண்ணவே மாட்டேன். சரிங்க, நீங்க தெரியாத சொன்னீங்க. ஒரு 10,000 20,000 இருந்தா கூட நான் ஒத்துப்பேன். சரி ஏதோ தெரியாம பண்ணிட்டானு. உங்க வீடு கட்டினது 70,000 ரூபாய் எப்படி வந்தது? வீடெல்லாம் கட்டலையாக்கா நானு. யாருது? வீடு கட்டத்தான் அவ வாங்கிருக்கா, ரெக்கார்ட்ல இருக்கு. வீடு கட்டது வந்து கட்டலக்கா. எங்க அப்பா வந்து ஆரம்பத்துல கல் வாங்கி வச்சிருந்தாரு மேடம். அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 200 கல் வாங்கி வச்சிருந்தாங்க. இந்த பொண்ணு ஒரு 5,000 போட்டு கல் வாங்கிது, அவ்வளவுதான் மேடம். அது பாதியிலே நிக்குது மேடம். ஆலா பிளாக் கல் மேடம். மறுபடியும் பிளான் பண்ணிருக்கா. ஃபுல் கிட்டத்தட்ட 40,000 ரூபாய். சத்தியமா கிடையாது, அது மாதிரிலாம் கிடையாது. வீடு ஒரு 20,000 தான் மேடம். அதே எங்க அப்பா பாதி கல் வாங்க, என் தம்பி பாதி கல் வாங்கினா இந்த பொண்ணு ஒரு 5,000 தான் மாமா கொடுத்தது. அதுக்கு மேல கொடுக்கல மேடம். எங்க என் புருஷன் அனுப்பின பணம் எங்க? எனக்கு இத பத்தி தெரியல மேடம். இவங்க தான் சொல்லணும். இப்ப சொல்லி ஆகணும், இல்லன்னா கம்ப்ளைண்ட் கண்டிப்பா பண்ணுவேன். சொல்லு சங்கீதா, புருஷனுக்கு தெரியுமா தெரியாதா? சத்தியமா தெரியாதுங்க மேடம். இந்த காசு வேற யாராவது உங்ககிட்ட காசு இந்த காசை ஏமாத்தி வாங்கிருக்காங்களா? இல்லைங்க. அப்ப நீதான் எல்லாத்தையும் செலவு பண்ணிருக்க. அவ்வளவு ஆடம்பர வாழ்க்கை. அம்மா அப்பா தாத்தான்னு எல்லாத்துலயும் காசு கொடுத்துட்டு என்ன கூட மதிக்காதுக்கா. அந்த நேரத்துல அசிங்கமா பேசுவோம். ஒரு இது மாதிரி பேசுவான். சரி என்ன காசு இருக்கு திமிரு. அது கடந்த காசு கொடுத்துருக்கல ஊர்ல. இல்ல அதெல்லாம் வட்டிக்கெல்லாம் எதையும் யார்ட்டையும் கொடுத்துருக்கல. இல்ல வட்டிக்கெல்லாம் கொடுக்கல. வந்துட்டாரு கொடுத்துருக்கேன். பேர் ஆள் ஊர்ல எனக்கு தெரியாது, ஆள்லாம் தெரியாது. பட் நீ வட்டி கொடுத்துருக்க ஊர்ல. இல்ல ஊர்ல போய் வேணா விசாரிச்சு பாரு. ஊர்ல நான் எல்லாம் பண்றீங்க. அந்த புள்ளதான் நீங்களும் புத்தி இல்லாம போய் அந்த புள்ளைகிட்ட குத்துறீங்களா? நாங்களாம் ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்றீங்க. பேசுறீல்ல இல்ல நாங்க நாங்க இருக்கிற மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி இந்த பிள்ளைகிட்ட மாதிரி காசு கொடுத்து இந்த புள்ள பைத்தியம் பண்ணி என்னமோ பண்ணி வச்சது ஒன்னும் புரியல மேடம். எனக்கு நாங்கெல்லாம் ரோட்ல இருந்தோம் மேடம். ரோட்ல இருந்தது கொண்டு போய் வீட்டுல வச்சார்ல. 2 வருஷம் வாடகை கொடுத்து என்ன? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. சரிங்க மேடம். விளைவுகளை அவங்க சந்திக்கட்டும். கிளம்புங்கம்மா. ஓகே மேடம். கிளம்புங்க. சட்டப்படி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும். அதோட விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். வேற ஏதாவது விஷயத்துக்காக வந்திருந்தீங்கன்னா உங்களுக்காகவும் நாங்க பேசியிருப்போம். நாங்க என்னத்த பேசுறது? நீங்க காசு இல்ல அவர் ஏமாத்தினாரு உங்க பொண்டாட்டியானா அது வேற விஷயம், அது வேற விதமா. ஆனா இப்ப இவ்வளவு காசு 10 லட்சம் ரூபாய் ஆர்ப்பாட வாழ்க்கைக்காக ஒருத்தர் வாங்கியிருக்கீங்கன்னா எப்படி நாங்க பேச முடியும்? கிளம்பு.